ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேலண்ட் தமிழா சேனல். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவாக இருக்க போது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, WWE பற்றியும் ஜான்சினாவை பற்றியும் தான். எதுக்காக இதை பற்றி பேச போகிறேன்னா, டிசம்பர் 13 தான் ஜான்சினா விளையாடுற லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அவருக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியும், அண்டு எனக்கு டபிள்யூடபிள்யூன்னு ஒன்று இருக்கிறது எப்படி தெரியும், அண்டு ஜான்சினாவை பற்றி எப்படி தெரியும் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மற்ற விஷயம் அவர் இங்கே பிறந்தார், அவர் இங்கே வளர்ந்தார், இப்படி தான் டபிள்யூவில் என்ட்ரானார் அப்படின்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ என்னோட தாட்ஸ், எனக்கு டபிள்யூடபிள்யூ எப்படி தெரியும் அண்ட் ஜான்சன் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ ஜான்சினா அப்படின்ற ஒரு நேமை சொன்னாலே வந்துட்டு அந்த டபிள்யூடபிள்யூ தான் ஞாபகம் வரும். ஜான்சினானா டபிள்யூடபிள்யூனா ஜான்சினா. ஸோ இதுதான் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்டு இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோடய ஸ்கூல் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாம் வந்துட்டு டபிள்யூடபிள்யூ பற்றியும் ஜான்சினா பற்றியும் இன்னும் நிறைய ஹீரோஸ் லைக் ட்ரிபிள் எச், ராக்கு, பிராக் லென்சனர் இதை பற்றிலாம் பேசிப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி என்னென்னா, அப்படின்னா என்ன, எதை பற்றிடா இவனுங்க பேசுகிறானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா வந்து பிளாங்காக இருக்கேன் நான். ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய வில்லேஜ்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் மைக்ரேட் ஆனேன் சென்னைக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு டிவி சேனல்ஸ் இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ இருக்குன்னு ஒன்று தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, மூவிஸ் இருக்கும் அண்டு வந்துட்டு கார்ட்டூன்ஸ் இருக்கும். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ இது வந்து புதுசாக இருந்துச்சு. என்னென்னு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்னான், மச்சான் அது வந்து ஃபைட்டிங்டா, 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க, சூப்பராக இருக்கும், செம்ம ஃபேன் பேஸ் அதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டெய்லி அதை பற்றி பேச எனக்கே வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ என்னடா எதை பற்றிடா இவனுங்க பேசுகிறானுங்க, எல்லாம் டெய்லியும் வந்து பேசுகிறானுங்க, நல்லா இருக்குன்றானுங்க, எதை பற்றி பேசுகிறானுங்க, அடிச்சுக்கிறேன்னு சொல்கிறானுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டா இதில் வந்துட்டு இவங்கெல்லாம் விளையாடுவாங்க, எனக்கு வந்து இவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நேம் தான் ஜான்சினா. அண்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் கேட்டாலுமே ஜான்சினா தான் அவங்களோட ஃபேவரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு எனக்குமே ஜான்சினான்ற ஒருத்தர் இருக்கிறதும் அண்ட் வந்து டபிள்யூடபிள்யூன்னு ஒன்று இருக்கிறதும் தெரியும். ஸோ ஒரு நாள் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்கூல் முடித்து லைக் அரௌண்ட் ஒரு 5 o'clock வந்துட்டு ஸ்கூல் வந்து 4:10 முடிஞ்சு ஒரு 5 o'clock வந்துட்டு கேம் விளையாட கூட்டிகிட்டு போனான். ப்ளே ஸ்டேஷன் 2. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ப்ளே ஸ்டேஷன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. அது வந்து ப்ளே ஸ்டேஷன் தெரியாது. ஜஸ்ட்டு கேம் விளையாட போகலான்னு சொன்னால், கேமா என்னடா கேமு அப்படின்றலாம் நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அப்போ வரைக்கும் அந்த மொபைலில் நோக்கியா ஃபோனில் ஸ்னேக் கேம் விளையாடும், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அப்படி கேம் விளையாட போகும்போது ஸோ நான் பிக் பண்ண ஃபஸ்ட்டு பிளேயர் வந்துட்டு ஜான்சினா. அது எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. பிகாஸ் எனக்கு வந்து வேறு எந்த பிளேயர்ஸும் அவ்வளோவா தெரியாது. சொல்லுவாங்க பசங்க, பட் ஆனால் எனக்கு வந்து எதுவும் தெரியாது. அப்போ நான் பிக் பண்ணி ஃபஸ்ட்டு விளையாடினது 1/2 an hourக்கு ₹5 தான் அப்போது, நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ஜான்சினாவை பிக் பண்ணி தான் விளையாடினேன். செம்ம ஹாப்பி, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பிகாஸ் நான் அது வரைக்குமே அந்த டிவின்னு ஒன்று, இந்த கேமுன்னு ஒன்று நான் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு மட்டும் இல்லை, இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ப்ளே ஸ்டேஷன் 2ன்றது டபிள்யூடபிள்யூ கேமுன்றது வந்துட்டு எவ்வளோ ஃபேவரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ப்ளே ஸ்டேஷன் கடையிலேயே உட்காந்துட்டு சுற்றிட்டு இருந்தது. ₹10 எடுத்துகிட்டு போயிட்டு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு அந்த நம்ம விளையாடி முடிச்சுட்டு விளையாடுறவங்கள பார்க்குறது தான் ஹாப்பியாகவே இருக்கும். பட் அதுக்கப்புறம் டிவி வாங்கினதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட்னால் மேக்ஸிமம் அது மட்டும்தான் இருக்கும். டபிள்யூடபிள்யூஇ, கார்ட்டூன்ஸு அண்ட் கிரிக்கெட். இதை தவிர வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டுமே இருக்காது. கிரிக்கெட் கூட நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பித்தேன். பட் சின்ன வயசில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டபிள்யூடபிள்யூஇ, கார்ட்டூன்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ அந்த டபிள்யூடபிள்யூஇ மேட்ச் பார்க்கும்போதெல்லாம் இந்த ரா, ஸ்மாக் டவுனு, அடுத்தது வந்துட்டு ராயல் ரம்பிள், ரெஸ்ல்மேனியா, அந்த ரெஸ்ல்மேனியா மேட்ச்சுக்கெலாம் வந்துட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் வந்து ஒரு வீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஃபுல் லைவ் மேட்ச்சும் பார்ப்போம். ஸ்டில் எனக்கு வந்துட்டு ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்குது. அண்டர்டேக்கர் வெர்சஸ் ட்ரிபிள் எச். ரெஃப்ரி வந்துட்டு ஷான் மைக்கேல் இருந்தார். ஸோ அந்த மேட்ச் வந்து எனக்கு இன்னுமே பயங்கர ஞாபகம் இருந்துச்சு. அது அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அண்டு ஸோ அதுதான் அப்படி தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே டைம் ஆக ஆக டபிள்யூடபிள்யூ வந்துட்டு நான் வந்து 2012லேருந்து ஒரு 2017 வரைக்கும் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜ் போகிறது, கைக்கு நிறைய மொபைல் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறது வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து மொபைல் வந்ததுக்கப்புறமா இந்த டிக்டாக்கு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேமு, பப்ஜி கேமு அப்படின்னு நிறைய வந்துடுச்சு. ஸோ அதனால் அப்படியே வந்து டபிள்யூடபிள்யூ விட்டுட்டு அந்த டைமில் வந்துட்டு டபிள்யூடபிள்யூ வந்துட்டு கொஞ்சம் ஃபேக்கு அப்படி இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நியூஸும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரியல்னு பார்த்துட்டு இருந்தது, சூப்பர் ரியல்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேக்குன்னு வந்தோடனே ஓகே அதெல்லாம் வந்து சும்மா நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அதுக்கப்புறம் அப்சல்யூட்லாம் மைண்டு மாறிடுச்சு. பட் என்னதான் அது ஃபேக்காக இருந்தாலுமே நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு ஸ்பீ ஸ்பீடோட யூடியூப் சேனல் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் கண்கூடாகவே பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். உண்மையை சொல்லப்போனால் அந்த சைல்ட்ஹுட் ஹாப்பினஸ்ஸை எனக்கு வந்துட்டு ரொம்ப தந்தது டபிள்யூடபிள்யூக்கும் ஜான்சினாவுக்கும் ரொம்பவே நிறைய பங்கு இருக்குது. ஸோ அண்டு நான் வந்துட்டு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் அவர் சைல்ட்ஹுட் ஹாப்பினஸ் ஜான்சினா. Thanks for everything. Thanks for entertaining us. Thank you so much once again. Okay. Feelings apart. ஓகே, என்னோட டபிள்யூடபிள்யூ ஹீரோஸ் ஃபேவரட் ஹீரோஸ் யாருன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் வந்து தலைவர் ஜான்சினா தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரேமஸ் ஸ்டுடியோ ரொம்ப பிடிக்கும். அண்டு ராக்கு, ரோமன் ரெயின்ஸ், இவங்க 4 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக்க முக்கியமாக நிக்கி பெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு வந்துட்டு உங்களோட ஃபேவரட்ஸ் ஹீரோஸ் யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, நான் ரீட் பண்ணுறேன். இது தவிர வந்து வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுனாலோ இல்லை என்னோடய தாட்ஸ் வேணுனாலோ, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னோடய தாட்ஸ் மட்டும்தான், என்னோடய லைஃப்பில் நடந்தது மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பினேன். இது தவிர வேறு எதுவுமே இல்லை. வேறு எதை பற்றியாச்சும் பேசணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்துட்டு அதை ரீட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவை அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஹோப் தான் என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணோம் அடுத்த வீடியோ பண்ணேன். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.